ஹல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஒரு அம்மா வந்து அவங்க பையனை காலையில் எழுப்புறாங்க, எந்திரிப்பா நீ சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. அவங்க பையன் ரொம்ப கத்துறான், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். 2 ரீசன். ஒன்று, எனக்கு அவங்கள பிடிக்கல. 2வது, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் போக மாட்டேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, 2 ரீசன் நீ சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா. ஒன்று, உனக்கு வந்து 47 வயசு ஆகும். 2வது, நீ தான் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர். So you have to go church அப்படின்னா. அது மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த பாஸ்டர்ஸ், பட் எல்லாரும் சபை ஆட்களுக்கும் கமல் ஃபெல்லோஷிப்பில் ஒவ்வொரு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை we have a service here. So please be part of this fellowship and so welcome everyone. So நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. அதுல பவுல் ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்கறோம்னா, ஆண்டவர் வந்து he loves us so much. நம்மள வந்து ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். He want to talk to us. He want to அவர் நம்மளோட ஒரு ஐக்கியமா இருக்க ரொம்ப விருப்பப்படுறார். அவர் நம்ம மனிதர்களோட பேசுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறார். ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பல வழிகள்ல பல நேரத்துல பல விஷயங்கள் மூலமா ஆண்டவர் வந்து மனித குலத்தோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கும் அதே தேவன் நம்ம கூட ஆண்டவர் பேச ரொம்ப விருப்பப்படுறார். நீங்க எது நான் சொல்ல வரேன்னா, the way of God speaking. ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசும் வழிகள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய இடத்துல பேசியிருக்கார். ஆனா பல இண்டிவிஜுவல் மூலமா ஆண்டவர் பேசியிருக்கிறார். சாமுவேல் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் நிறைய பேசியிருக்கார். நம்ம பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படிலாம் பேசியிருக்கார் ஜனத்தில் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் ஒரு வாலிப பையனை பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காருப்பா. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்கா எனக்கு தெரியல. ஆண்டவர் கிட்ட பேசுவார். ஆண்டவர் எப்படிதான் என்கிட்ட பேசுவாரு, எப்படி என்கிட்ட வந்து நேரா பேசுவாரா? நான் ஆண்டவர் சத்தத்தினால கேட்க முடியல. வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ கன்ஃபியூஸ். பட் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில டெய்லி நம்ம கிட்ட பேசுறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் யார்கிட்ட எந்த இடத்துல எப்பெல்லாம் பேசுறாரு, எந்த விதத்துல பேசுறாரு. சோ ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் ஏன் உங்க சத்தத்தினால கேட்க முடியல, ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? நம்ம ஆண்டவர் பேசுற தேவன் தானே. ஆமென். He speaks. ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல பேச விருப்பப்படுறார். பல நேரங்கள்ல அவர் நம்மகிட்ட பேச வருவார், பேசுறதுக்கு விருப்பப்படுவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வழிகளை ரொம்ப நம்ம பிஸியா இருக்கும். நம்ம பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் எப்படி ஜனங்களுக்கு நம்ம பேசுறாங்கன்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம அப்போஸ்தலர் 23:11 வசனத்துல பார்த்தோம் that ஆண்டவர் வந்து பவுல்கிட்ட பேசுறார். இந்த சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் பவுலிடத்துல அந்த வசனத்தினோட டைப் படிக்கலாமா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இந்த சூழ்நிலை என்னன்னா, பவுல் வந்து எருசலேம்ல இருக்கிறார். அவர் ஒரு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வராரு. அங்க வந்து இதோட முன்னாடி அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, பவுல் வந்து எருசலேம்ல வராரு. பவுல் எருசலேம்ல வந்தோடனே ஆசிய தேசத்திலிருந்து வந்த பரிசேயர் அவரை பார்த்துட்டு, இவன் தான் வந்து நம்ம யூத ஜனங்களுக்குள்ள பிரிவு உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லி பவுலை வந்து அவர் எல்லா ஆட்களும் பிடிச்சிட்டாங்க. பெரிய ஒரு கலகம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு கலவரமாவே இருக்கு. பவுல் என்ன பண்ணாங்க, பிடிச்சி சபை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. அப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அப்புறம் பவுலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லா சபை முன்னாடி நிக்கி பேச சொல்றாங்க. ஏன் என்ன பண்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. சோ பவுல ஒரு இதா சொல்ல வராரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பவுல அவங்க பேச விடவே இல்லை. அது மாதிரி நேரத்துல அவர் ஜெயில அடைச்சிட்டாங்க. அது மாதிரி நேரத்துல தான் ஏசப்பா நான் பவுல்கிட்ட பேசுறாரு.
எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அரெஸ்ட் பண்ணி அவர் பிடிச்சி வெளியே தள்ளி கீழே இழுத்து மேலே இழுத்து அவரை ரொம்ப அலாய்க்கழித்து ஒரு கலக்கம் உண்டாயிரு. பைபிள் அதான் போட்டு ஒரு கலக்கம் உண்டாயிர நேரத்துல ஆண்டவர் சொல்ல, நீ எருசலேமில சாட்சியா இருந்தது போல ரோமாவில சாட்சியா இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அதுல சொல்லுது, கர்த்தர் பவுலின் அருகே நின்று is standing with him. Hallelujah. So நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல God is standing with us. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நம்ம அநேக நேரம் நம்ம அதை என்ன பண்ணுவோம், நம்ம உணராம இருப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு பதிலா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம தேடி போயிட்டு இருப்போம். பட் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் பவுல் சொன்ன மாதிரி நான் உன் கூட இருக்கேன். the same way ஆண்டவர் பவுல் கூட இருந்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பவுல் வந்து எருசலேமிலே சாட்சியா இருக்கிறாரு. எருசலேமில சாட்சியா இருக்கிறது பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய கலகம் உண்டாயிருக்குது. பட் ரோமாவில் இருந்தா எப்படி இருக்கும்? சோ பவுல் எருசலேம் வரதுக்கு முன்னாடி அகபோன் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் தரிசனமா பார்த்து சொல்றாரு, உங்க கைகள்லாம் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கு, நீங்க போகாதீங்க அப்படின்னு பவுல் சொன்னாரு. ஆனா பவுல் சொல்றாரு, என் உயிரிலே என்னது மேலானது நான் கருதுறேன் ஆண்டவரை, அதான் போகன்னு சொல்லி எருசலேமுக்கு வர்றாரு. ஸோ பவுலோட வாழ்க்கையில ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறதுனால என்னது, அவரு எருசலேம்ல சாட்சியா இருக்காரு. அதுக்கு என்ன ரோமாபுரிலையும் சாட்சியா இருக்காரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை நம்மளோட பேசுவார், நம்மளோட அருகில நிற்கிற ஆண்டவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கனவு மூலமா பேசுவார். முதலாவது நான் பார்த்தோம், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்றாரு, டைரக்டா பேசுறாரு. பவுல்ல பேசுறாரு, பவுல் பக்கத்துல இருந்து பேசுறாரு, நான் கூட இருக்கேன், நீ எனக்கு சாட்சியா எருசலேம் இருந்த மாதிரியும் ரோமாபுரியில எனக்கு நீ சாட்சியான்னு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னது ட்ரீம்ஸ் மூலமா பேசுவார். எனக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கனவு வந்து, ஒரு கனவுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது, வார் நடக்குது, நிலநடுக்கமும் வருது, வாரம் சண்டையும் நடக்குது. நான் ஓடுறேன், அந்த ட்ரீம்ல நல்லா ஓடவே முடியாது. ஆனா பின்னாடி இந்த கனவுல ஒரு வித்தியாசமா இருக்கும், ஓடவே முடியாது. அப்படி ஓடுற மனசுல ரொம்ப பயம். அடுத்த நாள் காலையில எங்க மாமன்ட்ட சொல்றேன், இது மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அவர் சொன்னாரு, நீ ரொம்ப படம் பாக்குறீங்க, வார் மூவி நிறைய பாக்குறேன். ஆமா நானும் பாக்குறேன், எனக்கு அந்த மாதிரி வரணும், கவலைப்படாது அப்படின்னு. ஸோ எல்லா ட்ரீம்ஸும் என்னது நம்மளோட ஆண்டவர் நம்மளோட பேசுறது இல்லை. சில ட்ரீம்ல ஆண்டவர் நம்மகிட்ட தொடர்ந்து பேசுறாரு. நம்ம பார்க்கலாம், யோசேப்பிட்ட ஆண்டவர் கனவுல பேசுற. யோசேப்பிட்ட பேசுறது, யோசேப்பு யாரு? ஏசப்பாவின் தந்தை. ஏசப்பாவின் தந்தை யோசேப்பிட்ட ஆண்டவர் பேசுறது முழுக்க என்னது சொப்பனத்துல பேசுறாரு. மத்தேயு 1:20 வாசிக்கலாமா? மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அவன் அதாவது யார்? யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். he is a very நீதிமான், he is a very gentleman. Bible says கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹல்லேலூயா. சோ தேவன் என்ன பண்றாரு, யோசேப்பு வந்து மரியாதை கற்பம் இருக்கான்னு அறிந்து அவங்கள அவமானப்படுத்த விருப்பம் இல்லாம அவன் நீதிமானா இருந்து சைலண்டா நம்ம என்ன பண்ணலாம், விலகிடலாம் அப்படின்னு யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் யோசேப்பு கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு, சொப்பனத்துல பேசுறாரு. அவளை வந்து ஏற்றுக்கொள், அவளை மறுக்காத, சொப்பனத்துல ஆண்டவர் பேசுறாரு. அடுத்து எந்த இடத்துல பேசுறாருன்னா மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். ஹல்லேலூயா. சோ அந்த இடத்துல என்ன பண்றாரு, குழந்தையை எடுத்துட்டு வேற இடத்துக்கு போறது ஆண்டவர் என்ன சொப்பனத்துல பேசுறாரு. சோ நம்ம அநேக நேரங்கள்ல இந்த ட்ரீம் கனவு நிறைய வந்துகிட்டே இருக்கும், நமக்கு வித்தியாசமான கனவுகள் வரும். பட் ஆண்டவர் எப்படி இது எனக்கு நமக்கு இதுதான் ஆண்டவர் வந்து எப்படி நமக்கு தெரியும்? அது கடைசி ஒரு வசனம் ஐ வாண்ட் டு, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க just keep the mind that end of the verse I want to share another word so you will able to connect with all. அதே மாதிரி மத்தேயு 19:22 வசனம் வாசிக்கலாமா? நோ, அதிலே அதே அதிகாரத்துல 19வது வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். சோ மறுபடியும் என்ன பண்றாரு? ஒண்ணு சொப்பனத்துல தேவன் சொப்பனத்துல வந்து யோசிப்பிட்டு சொல்றாரு மரியாதை ஏற்றுக்கொள்ளு. ரெண்டாவது பெத்லகேம் விட்டு வெளியில போன்றாரு. மறுபடியும் என்ன பண்ற? சொப்பனத்துல வந்து மறுபடியும் பெத்லகேம் வர சொல்றாரு. அடுத்து 22வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். ஹல்லேலூயா. இதுல பாருங்க 2 வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் தூதன் யோசேப்பிட்ட பேசுறாரு. ஆனா 22வது வசனம் என்ன சொல்றாரு? தேவனே சொப்பனத்துல வர்றாரு. ஹல்லேலூயா. So God speaks so powerfully, so unique. ஆண்டவர் வந்து ரொம்ப வித்தியாசமா ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? நம்மகிட்ட கனவு மூலமா நம்மளோட பேசுறாரு. சோ நமக்கு வர ட்ரீம்ஸ்ல டோன்ட் ஹெசிடேட். ஆண்டவர் இடத்துல கொண்டுட்டு போ. ஆண்டவரே இது நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா? இது உங்க வாழ்க்கைக்கு எங்கேயாவது ரிலேட் ஆகுதா? ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த கனவுடைய வியாக்கணத்தை. அதுக்கப்புறம் ஆண்டவர் எதை மூலமா நான் பேசுறேன்னா தரிசனம் மூலமா பேசுறேன். நம்ம ஆராதனைக்கும் போது ஆண்டவர் நமக்கு நிறைய தரிசனங்கள் கொடுக்கிறவரா இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல நம்மகிட்ட பேசியிருக்கலாம். ஒருவேளை இதுதான் ஆண்டவர் பேசாம பேசியிருக்காரோ அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரிவன் தட் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் நீங்க கொண்டுட்டு போங்க. இன்னைக்கு காலையில பாஸ்டர் காலையில இங்கிலீஷ் சர்வீஸ்ல பாஸ்டர் சொன்னார், உங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா பட் God is trying to speak to you. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை அனுமதித்திருக்கிறார். ஒரு விஷயம், ஒரு கிரைசிஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஏதோ காரியம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பட் டேக் இட் டு God. ஆண்டவர் உங்களோட பேச விருப்பப்படுறார். That is one of the way, the symptoms that அறிகுறிகள் ஆண்டவர் wants to speak with you. ஆண்டவர் பவுல் அருகில நின்று பேசுற மாதிரி ஆண்டவர் உங்களையும் பேச விரும்புறார். பிரச்சனையை தேடி நம்ம சொல்யூஷனை தேடி போகாம பட் ஆண்டவரை தேடி போகும்போது ஆண்டவர் நம்மள அருகில் நின்று நமக்கு வழி நடத்துகிறார் இருக்கிறார். So I want to encourage that ஆண்டவரத்துல ஒரு சூழ்நிலை நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு போங்க. ஆண்டவர் உங்களோட பேச விருப்பப்படுறார். ஆண்டவர் trying to speak to you. ஆண்டவர் அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். பட் நம்ம வேதத்தை படிக்கும் போது தேவன் நம்மளோட பேசுறாரு. ஹல்லேலூயா. சோ நம்ம வேதத்தை படிக்க ஆண்டவர் இன்னும் நமக்கு அதிகமா பேசுறார். இதுல மனுஷன் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுன்னு ஒரு தேவ மனுஷன் தான். அந்த கொர்நேலியு குறித்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இத்தாலிய பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செகரியா பட்டணத்தில் இருந்தார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, என்ன சொல்லுது? தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. சோ இந்த கொர்நேலியு எப்படின்னா தேவனுக்கு பயந்த மனிதனா இருக்கிறான், வேதத்தை எப்போதும் வாசிக்கிறவனா இருக்கிறான், நிறைய ஜனங்களுக்கு என்ன பண்றான்? சமூக சேவை, தர்மங்களை செய்யறவனா இருக்கிறான். சோ அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு 9ஆம் மணி நேரத்துல ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த கொர்நேலியுட்ட ஆண்டவர் பேசுறார். நீங்க பண்ண தர்மங்கள், நீங்க பண்ண ஜபங்கள் எல்லாமே என்ன ஆகுது? ஆண்டவர் வந்திருக்கு. என்னமா பேசுறாரு? தரிசனமா பேசுறாரு. கொர்நேலியுக்கு அது ஒரு தரிசனம் காட்டுறார். எனக்கு எப்படி தரிசனம் தெரியும்? ஆண்டவர் ஆராதிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, இன்னும் அடுத்தது உங்களுக்கு அடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் காட்டுற. ஒருவேளை நீங்க ஆராதனைக்குள்ளே நீங்க ஒரு தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா பட் மேபி இட் இஸ் ஃப்ரம் தி லார்ட். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. நம்மளோட செவி அவருக்கு நம்ம சாய்க்கலாம். சோ கொர்நேலியு என்ன பண்றாரு? அவருடைய சத்தத்தை கேட்கிறார், தரிசனத்தை பார்க்கறார். அந்த தரிசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி
பேதுரு என்று பேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொர்நேலியுட்ட சொல்றாரு, என்ன பண்ற, அந்த பேதுரு ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்றார் தரிசனத்துல. சோ இப்ப பேதுருட்ட ஆண்டவர் எப்படி பேசுறாரு பார்க்கலாமா? அடுத்து இது, அதாவது கொர்நேலியுட்ட தரிசன மூலமா பேசினாரு. அடுத்து அதே பகுதியில அடுத்து பேதுருட்ட பேசுறாரு. பேதுருட்ட எப்படி பேசுறாருன்னா ஞான திருஷ்டி மூலமா பேசுறாரு. இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்னா நம்மள நாமே மறந்துடும். நம்மள நாமே மறந்துறது இன்னொன்னு சொல்லுது எலிவேஷன். நம்ம சரீரமா இங்க இருக்கிறோம், பட் நம்ம என்னது, நம்ம வந்து நம்ம வேற இடத்துல இருக்கோம். ஞான திருஷ்டி, முக்தி இடத்துல சொல்லுவாங்கல்ல, ஞான திருஷ்டி. சோ நம்ம அதே அதிக அப்போஸ்தலர் 10:9 வாசிக்கலாமா? 9:10. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் பூமியில் உள்ள. சோ இதுல என்ன சொல்லுது? அந்த 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல அவன் ஞான திருஷ்டி அடைந்து, இதே பகுதி என்ன பண்ண, ஆண்டவர் கொர்நேலியுட்ட என்ன பேசுறாரு? தரிசனமா பேசுறாரு. அதே பகுதியில அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு? பேதுரு கிட்ட ஞான திருஷ்டி அடைந்து பேசுறாரு. ஞானத்துல he forgetting himself, அவரே மறந்துடுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஞான திருஷ்டியில என்ன டிரான்ஸ் எலிவேஷன், அவர் என்ன he is taken up மாதிரி அவரு அங்கதான் இருப்பார். பட் ஆனா அவர்களுடைய எல்லா சிந்தனைகளும் வேற இடத்துல இருக்கும். ஞான திருஷ்டி அடைந்து. சோ அதை நம்ம என்ன பண்றாரு? பேதுருட்ட பேசுறாரு. அது என்ன சொல்லுது? வானத்துல ஒரு பெரிய ஷீட் விரிக்கிறாங்க. அந்த ஷீட்ல என்ன, அது எல்லா அனிமல்களும் வருது, எல்லா விலங்குகளும் அதுல காமிக்கிறார் ஆண்டவர். அசை எடுத்து சாப்பிடு. சோ பவுல் சொல்ற, பேதுரு சொல்ற, நான் சாப்பிட முடியாது, நான் ஒரு யூதன். சோ அப்பதான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு, தட் கொர்நேலியுன்ற ஒரு மனிதன் என்ன பண்ண போறான், அவங்களை வந்து சந்திக்க போறாங்க, நீங்க என்ன பண்ணணும், அவங்க வீட்டுக்கு போகணும்ன்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சோ நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, அதே நேரத்துல என்னது, ஜான் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு, ராஜா ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. பட் when as brothers and sisters நம்ம ஆண்டவர் சத்தத்தை ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது, பட் இது என்னது, ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உண்டு பண்றாரு. இந்த இடத்துல என்ன பண்றாரு? கொர்நேலியுட்ட ஆண்டவர் பேசுறாரு, பேதுருகிட்ட பேசுறாரு. பேதுரு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாங்க. பேதுரு ஆண்டவர் சத்தத்தை செய்யற ஊழியக்காரரா இருக்காங்க. கொர்நேலியும் தேவனுக்கு பயந்த மனிதனா இருக்கிறான், எப்போதும் ஜெபம் செய்யற மனுஷனா இருக்கான். இவனும் தேவ மனுஷன், இவனும் தேவ மனுஷனா இருக்கும்போது இவங்க ஆண்டவர் பேசுறாரு, ஒரு பெரிய இணைப்பை ஏற்படுத்துறாரு. அல்லேலூயா. சோ அந்த இணைப்புல என்ன, அது ஒரு பெரிய அன்னையில இருந்து என்ன, பேதுரு வந்து எல்லா ஆட்களுக்கும் புறஜாதிகள் ஆண்டவர் தேவன செய்தி என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ பேதுரு வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறார். சோ நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது அதை நம்ம சாதாரணமா விடாம நம்ம அதை தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதன் மூலம் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து இன்னொரு விஷயமா ஆண்டவர் எதிர நம்ம பேசுறாருன்னா தேவ தூதர்கள் மூலமா நான் பேசணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், யோசேப்பு கிட்ட என்ன தேவ தூதன் தோன்றி பேசினாரு, மரியாளிட்ட ஏஞ்சல் பேசினாங்க. நம்ம ஒரு கேரக்டர் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். ஏன்னா அப்போஸ்தலர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. அந்த இடத்துல சபை, அந்த காலத்துல சபைகள் வந்து என்ன பண்ணது, நிறைய விரிவடைக்கப்பட்டது, நிறைய பெருகினது, எல்லா தேசத்திலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு போகப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிடிப்புடனே. ஹல்லேலூயா. தேங்க்ஸ் God. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் பேசுறா? ஆண்டவர் தூதன் பேசுறார். தூதன் பேசுற பிலிப்புகிட்ட. பிலிப்பு வந்து அவர் ஆண்டவர் ஊழியத்தை அவரு செய்யற மும்மரமா செஞ்சு கொண்டிருக்காங்க. நிறைய பட்டணத்துக்கு போற, எருசலேம்ல இருந்து வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கார். அப்போது என்ன பண்றாரு? தேவதூதன் பிலிப்பை நோக்கி சொல்றார், நீ எழுந்து போ.
யாரும் சந்திக்க சொல்றாரு? ஒரு ராஜஸ்திரியோட, எத்தியோப்பியா ராஜஸ்திரியோட பெரிய ஒரு ட்ரெஷரர், அவர்கிட்ட என்ன சொல்றாரு? பேச சொல்றாரு. ஸோ அவங்க போவாங்க, அவர் குதிரையில போயிட்டு இருக்காரு, அந்த ரதத்துல போயிட்டு இருக்காரு. அந்த ரதத்துல இவரும் ஏறிக்கிறார். இவரும் போய் என்ன பண்றாரு? அவர் ஏசாயா தீர்க்கதரிசி வசனத்தை படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவரும் என்ன வேதத்தை படிக்கிறாரு, இங்க பிலிப்பும் தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. ஸோ ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. இது ரெண்டு பேரும் கனெக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல டக்குன்னு அவர் பேசுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. டக்குன்னு போற வழியிலே அங்கிருந்து பிலிப்பு ஆண்டவர் எடுத்துறாரு. ஸோ ஆண்டவர் வந்து என்ன பண்ண, தேவ தூதர்கள் மூலமா பேசுறாரு. நம்ம வாழ்க்கையில எனக்கு எப்படிங்க இப்ப நான் தேவ தூதர்ல இருக்க முடியும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு ஜனங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இப்ப எனக்கு இருக்குன்னா, ஆண்டவர் என்னோட தேவ தூதர்கள் யாரு அப்படின்னா, என் பக்கத்துல இருக்கிற என்னது, எனக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை வச்சிருக்கிறார். என் ஆலோசனைக்காக, ஒரு அட்வைஸுக்காக ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து ஒரு நாள் சண்டே காலையில சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அந்த சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேட்டா இருக்கு, ஒரு படபடப்பா இருக்கு. ஆண்டவர் ஏதோ உள்ளத்துல பேசுறாரு. ஸோ ஆண்டவர் வந்து சடனா ஒரு ஞாபகம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் அவங்களை வழி நடத்துறாரு. அவங்க போறாங்க. அங்க போனா அந்த ஒரு வீட்டுக்கு, அவங்க சகோதரி வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அந்த அம்மா தூக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இட்ஸ் ரியல் ஸ்டோரி. அப்ப பாருங்க, அந்த தூக்கு போடுறதுக்கு தயாரா இருக்க அந்த அம்மாவுக்கு தேவன் ஆண்டவர் வந்து என்ன ஏவராரு, இந்த பாஸ்டர் அம்மாவும் இந்த பாஸ்டர் ஐயோ என்ன பண்றாங்க, ஏவராரு. அந்த இடத்துக்கு அவங்க போய் போறாங்க, அவங்கள ஆண்டவர் சேவ் பண்றாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் எல்லாரும் சபைக்கு போறது ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்றாரு, மனதுல ஒரு படபடப்பை உண்டாக்குறாரு. அந்த இடத்துல அவங்க நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க, அந்த அம்மாவை சேவ் பண்றாங்க. ஸோ அந்த நேரத்துல God sent them, use them as angels. தேவ தூதர்கள் ஆண்டவர்களை பயன்படுத்தி அவங்களை அனுப்புறார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு நம்மளை சந்திப்பார். ஜனங்களை கொண்டு நமக்கு என்ன பண்ணுவார், தேவைகளை சந்திப்பார். ஜனங்களை சொல்லி நமக்கு ஜெபிக்க ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். அல்லேலூயா. ஸோ நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள், நம்ம சபையில இருக்க போதர்கள் எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்றார், நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். நமக்கு எதுக்கு வச்சிருக்காரு, நமக்கு தேவையான நேரத்துல சப்போர்ட் பண்றதுக்கு, சேர நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு, நமக்கு உதவி செய்யறதுக்கு, நம்ம கூட பயணிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோட சித்தத்தை இளங்கோவை நான் ஒரே ஆளா என்னால இந்த உலகத்துல செய்ய முடியாது. I need a support. ஆண்டவர் ஏற்ற துணைவி ஆண்டவர் கொடுத்திருக்கார். பட் எங்க ரெண்டு பேரால எதை செய்ய முடியாது. I need a support. சபை ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை அனுமதித்திருக்காரு. ஜனங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இந்த ஏரியா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த ஏரியா சுத்தி இருக்கல போய் நம்ம ஜெபம் பண்ணி அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம மட்டும் தனியா செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்க ஒவ்வொரு ஆட்கள் மூலம் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஸோ என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஒரு ஹாஸ்டல்ல படிச்சேன். அதாவது 10 வயசுல இருந்து 7th இருக்கு இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் சென்டர்னு. ஸோ நான் படித்த ஹாஸ்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 பிள்ளைங்க இருந்தாங்க. நான் படிக்கும் போது 2000 பேர் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு பாஸ்டர் ஜெயராஜ கிருஷ்ணன், அவர் நாங்கள் ஐயங்கன்னு. அவர் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அந்த ஹோம் அவர் தொடங்கினாரு. அவர் மூலமா கிட்டத்தட்ட 2000 பிள்ளைங்க தேவ வசனத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. ஸோ 2000 பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அந்த வசனம் என்னது, இன்னும் என்னது 2000ன்றது 4000, 4000ன்றது 8000. நான் வந்து அதுக்கப்புறம் 12க்கு அப்புறம் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இன்னும் நிறைய ஹாஸ்டல்ல பாடங்கள் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவர் பேசுறதை அவங்க கேட்டு அந்த ஒபீடியன்ஸ்ல நடக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் இன்னும் முழுமையாகும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் மாதிரி ஒவ்வொருத்தரும் பல வழிகள் நம்ம பேசியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். எபிரேயர் 1வது அதிகாரம் எடுக்கலாமா? தேவன் இப்படி நம்மகிட்ட பேசியிருக்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் என்ன சொல்லுது,
பல நேரத்தில் ஆண்டவர் என்னது தீர்க்கதரிசி மூலமா நிறைய பேசிக்கிட்டே வந்தாரு. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. யார் மூலமா ஆண்டவர் பேசியிருக்காரு? இயேசப்பா மூலமா பேசியிருக்காரு. That is the good news that today you and me have. ஆண்டவர் யார் மூலமா இந்த உலகத்தை பேசியிருக்காரு? இயேசப்பா மூலமா நம்மகிட்ட பேசியிருக்காரு. தட் யாரெல்லாம் இயேசப்பா நம்புறாங்களோ தட் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. Those are looking up to the cross. ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னிங்க, நான் பாவி, ஏசப்பா நான் நம்புறேன் நீங்க என் பாவத்துக்காக மரித்தீங்க. பட் யாரெல்லாம் இன்னைக்கு பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளாகபடி ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ இந்த சாயங்கால வேளையில பட் ஆண்டவர் நீங்க அவரோட ஏசப்பா ருசித்து பார்க்காம இருந்தீங்கன்னா பைபிள்ல சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறார். ஆண்டவர் நான் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்க ஒரு சாங் போன தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. He never sleeps. ஆண்டவர் எப்போதும் நம்மளை பார்க்கிறார், மைன்யூட்டா பார்க்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் மைன்யூட்டா பார்க்கிறார். நம்மளுடைய தலைகள் குடிகள் எல்லாம் என்ன பண்றது அப்பனா எந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோட பேச விரும்புகிறார். நம்மளுடைய செவிகள் திறந்திருக்கிறதா? ஆண்டவர் என்னது பல தீர்க்கதரிசி மூலமா பேசினார். எபிரேயர்ல சொல்லுது கடைசி ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசப்பா மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு. யாரெல்லாம் இயேசப்பா நம்புறாங்களோ they will be saved. Their sins will be forgiven. There will be a joy, peace, love. வீட்டில் ஆண்டவர் அன்பும் இப்போ தயவும் நிரம்பி இருக்கும் ஆண்டவர் நம்பும் போது. ஸோ ஆண்டவர் நம்ம பல வழிகள் நம்ம பேசினாங்க. அது நேரடியாக பேசுறாரு, சொப்பனம் மூலமா பேசினாங்க, தூதர்கள் மூலமா பேசினாங்க, ஞான திருஷ்டி மூலமா பேசினாங்க, தரிசனம் மூலமா பேசினாங்க, தேவன் நேரடியாக பேசினார். ஸோ இதெல்லாம் எப்ப எனக்கு சிங்க் ஆகும்? இப்ப எனக்கு ஒரு கனவு வருது, இப்ப எனக்கு ஒரு தரிசனம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது தரிசனமா இல்ல விஷனா இல்ல ஞான திருஷ்டி எனக்கு தெரியல. ஏன்னா எப்படி எனக்கு தெரியும்? யோவான் 10:27 வாசிக்கலாமா? லாஸ்ட் நான் முடிக்கிறேன். 10:27 ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என்னது ஆடு ஒரே நாள் என்ன சொல்லாது அவர் சத்தத்தை. இப்ப நான் ஒரு 10 ஆடு வாங்குறேன், அது ஒரே நாள் அந்த ஆடு என் சத்தத்தை கேட்டுருமா? பை ஹேபிட், பை டெய்லியும். சங்கீதம் 23 என்ன சொல்றது? ஆண்டவர் அந்த ஆடுகள் என்ன பண்றாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விட்டுக்கிறாராம். அமர்ந்த தண்ணினா ஆடு தண்ணி சலசலசல ஓடல, அந்த இடத்துல குடிக்காது, தண்ணி குடிக்காது ஆடு. எந்த இடத்துல அமைதியா ஓடுது இல்ல அந்த இடத்துல தான் தண்ணி போய் குடிக்கும் ஆடு. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆடுகள் இந்த சத்தத்தை கேட்கும். சோ நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கும் போது, டெய்லி அவர் சத்தத்தை கேட்கிற போது இதுதான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாங்க. நிறைய சத்தத்தை நம்ம கேட்போம், நிறைய பிரீச்சர்ஸ் நம்ம கேட்போம், நிறைய வசனங்கள் வார்த்தைகள் நம்ம யூடியூப்ல பாக்குறோம், நிறைய பிரீச்சிங் கேட்கிறோம், நிறைய சாங் கேட்கிறோம். பட் ஆண்டவர் என்ன பேசுறாரு கேட்கும்போது டெய்லியும் அவர் நம்ம டெய்லி கொர்நேலிய மாதிரி என்ன பண்ண டெய்லி ஜெபிக்கும் போது, டெய்லி வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய சத்தம் இதுதான் நமக்கு ஷுவரா தெரியும். இந்த சொப்பனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொப்பனம் எனக்கு தெரியும், இந்த தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் எனக்கு தெரியும், இந்த தேவதூதன் என்னோட பேசும்போது இது தேவதூதன் என்னோட பேசுறான்னு எனக்கு தெரியும், இந்த மனுஷன் எனக்கு கால் பண்ணி பேசும்போது இது ஆண்டவர் மூலமா தான் எனக்கு கால் பண்ணி பேசுறான்னு எனக்கு தெரியும். எப்போ எனக்கு தெரியும்னா ஆண்டவருடைய வேதத்துல அனுதினமும் அவர் ருசிக்கும் போது, அனுதினமும் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது, அனுதினமும் நான் ஜெபிக்கும் போது என் சத்தம் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெளிவா கேட்கும். ஆண்டவரோட பேச விரும்புகிறார், தரிசனம் மூலமா பேச விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளோட ஜெபிக்கும் போது நம்மளோட பேச விரும்புகிறார், நம்மளுடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்மளோட பேச விரும்புகிறார். நான் தயாரா இருக்கேனா? ஒரு நீங்க கன்ஃபியூஷனா இருக்கலாம், இந்த சொப்பனம் ஆண்டவரத்துல எனக்கு வருதா வந்திருக்கா? பட் அவன் ஜெபிக்கலாம், ஆண்டவரே அப்பா இந்த சொப்பனம் எனக்கு எப்படி தெரியும்னா அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கும் போது we will know that for sure that இதுதான் ஆண்டவர் இடத்துல பேசுறார். அவன் ஜெபிக்கலாமா? நம்ம ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்படைக்கலாம். ஆண்டவரே அநேக நேரத்தில் நீங்க உங்களை பேச விரும்புறீங்க, பட் நானும் ஆண்டவரே உலகத்தின் திசையில ஆண்டவரே பிரச்சனையின் பின்னாடி உங்க பின்னாடி வராம ஆண்டவர் பிரச்சனையின் பின்னாடி நான் போயிருக்கேன் ஆண்டவரே. பட் இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் I want to take a decision அப்பா.
இந்த மாலை நேரத்துல அப்பா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கடந்த 2 வாரம் ஆண்டவர் நம்மிடத்துல பேசுனது, சபையாக நம்மிடத்துல ஆண்டவர் பேசுனது என்னன்னா, that complete obedience to God. இன்னைக்கு காலையில் நம்ம தேவ செய்தியில கேட்டோம், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த வசனங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது, அவருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறது. தேங்க்யூ ஏசப்பா. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, எங்களோட ஆண்டவர் நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலமா நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க வசனத்தை தொடர்ந்து நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு சம்பந்தங்களோட நாங்க பேசுங்க ஆண்டவரே. தேவ தூதர்களை கொண்டு எங்களை பேசுங்க ஆண்டவரே. அப்பா உங்க வசனத்துல சொல்ல மாதிரி ஆண்டவரே, தரிசனத்தை காண்பார்கள் ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் தரிசனத்தை காண்பார்கள் நாங்கள் யோகில பார்க்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா எங்களை தரிசனம் மூலமாக பேசுங்க அப்பா. எங்க செவிகளையும் என் கண்களையும் நாங்கள் திறக்கிறோம் தகப்பனே. continue to speak to us ஆண்டவரே. அப்பா என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவரே, நாங்கள் ஆடுகள், நீங்க எங்க மெய்ப்பரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆடுகள் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் எப்போதும் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே வழி மாறி போகாம உம்முடைய சித்தத்துல உம்முடைய வழியில் ஆண்டவர் தொடர்ந்து நடக்க எங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.